இசைஞானி இளையராஜாவின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், இளையராஜாவின் சிம்பொனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்க உள்ள ஆகஸ்ட் 2ஆம் தேதிக்காக காத்திருப்பதாகவும் கூறியுள்ளார். இசைஞானி இளையராஜா தனது 82வது பிறந்த நாளை இன்று கொண்டாடி வருகிறார். இதனையொட்டி இன்று காலை முதலே அவருக்கு ரசிகர்கள், திரையுலகினர் என பலரும் வாழ்த்து தெரிவித்த வண்ணம் உள்ளனர். சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள இளையராஜாவின் அலுவலகத்தில் அவரை முதலமைச்சரின் தனிச் செயலாளர் சண்முகம் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினார். இதேபோன்று விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய இளையராஜா தனது சிம்பொனி இசையை தமிழ்நாட்டில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி இசைக்கப் போவதாக அறிவித்தார். இந்தியாவின் உதவி வைஸ் பிரசிடென்ட் அவர்கள் வாழ்த்து தெரிவித்து போனில் என்னை அழைத்து வாழ்த்து தெரிவித்தார். அமித்ஷா அவர்கள் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். வருகின்ற ஆகஸ்ட் 2ஆம் தேதி நான் லண்டனில் இசையமைத்த அந்த இசை நிகழ்ச்சியை அதே ஆர்கெஸ்ட்ரா, லண்டன் ராயல் பிலமானிக் ஆர்கெஸ்ட்ராவே இங்கே வந்து தமிழக மக்களுக்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய நாட்டு மக்களுக்கு அவர்கள் முன்னால் இசைக்கப் போகிறேன். இளையராஜாவை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு முதலமைச்சர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். மேலும் எக்ஸ் தளத்திலும் இளையராஜாவிற்கு வாழ்த்து பதிவிட்டுள்ளார். அதில் நாட்டுப்புற இசை, மெல்லிசை, துள்ளல் இசை, மரபிசை, தமிழிசை, மேற்கத்திய இசை என அனைத்திலும் கரை கண்டு தமிழர்களின் பெருமைமிகு அடையாளமாக திகழும் இசைஞானி இளையராஜாவுக்கு நெஞ்சம் நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். இளையராஜாவின் சிம்பொனி இசை தமிழ்நாட்டில் ஒலிக்க உள்ள ஆகஸ்ட் 2ஆம் நாளுக்காக கோடிக்கணக்கான ரசிகர்களில் ஒருவனாக தானும் காத்திருப்பதாக கூறியுள்ளார். நேற்றும் இன்றும் என்றும் தங்கள் இசை ராஜாங்கத்தின் ஆட்சிதான் என்றும் முதலமைச்சர் புகழாரம் சூட்டியுள்ளார். இதேபோன்று இளையராஜாவை நடிகர் ராமராஜன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கரகாட்டக்காரன் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்படும் என்று தெரிவித்தார். அவர் செய்யாத சாதனை கிடையாது. இன்று வரையிலும் நீங்க பாட்டு கேட்டாலே கிறங்கி கீழே மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு புகழின் உச்சத்துக்கு சென்றவர். எல்லா ஹீரோக்களும் எவ்வளவு பாட்டு போட்டிருந்தாலும் என்னுடைய பாட்டுகள் இன்னைக்கு வரைக்கும், நேற்று கூட ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க, அமெரிக்காவில் நியூயார்க்கில் முந்திமி விநாயகர் சாங் போட்டு ஆடுறாங்க, நேற்று துபாய் ஃபங்க்ஷன்ல மாங்குவில போட்டு ஆடுறாங்க, பாட்டு வச்சு ஆடுறாங்க. எனக்கு வந்து கரகாட்டக்காரன் படம் வந்து இன்னைக்கு ரீரிலீஸ் பண்றது ரெடி பண்றாங்க. உலகம் பூரா எதிர்பார்க்கக்கூடிய படம். விரைவில் கரகாட்டக்காரன் ரீரிலீஸ் பண்ணி வரும்.